வணக்கம். வாங்க இன்னைக்கு அக்ஷய் வீட்டு சமையலில் 2 ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரெசிபியை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதுமாதிரி இன்னொரு ரெசிபி நம்ம இது ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் முக்கியமாக ரொம்பவே நல்லது, எலும்புக்கெலாம் ரொம்ப வலுவானது. வாதநாராயணக்கீரை வச்சு கேழ்வரகு மாவில் ராகி மாவில் அடை செய்ய போகிறோம். இந்த வாதநாராயணக்கீரை கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கக்கூடியது. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லை, ஆனாலும் இது ஒரு மர வகையை சேர்ந்தது தான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இந்த அடையெல்லாம் வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. காலியாகாதுன்னெலாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அடை. நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு பழகிட்டோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது கூட அந்த வெல்லம், நாட்டு சக்கரை வச்சு. ஆமாம், இது கூட நாங்கள் எப்பயுமே அடைக்கு ராகி அடைக்கு வெல்லம், நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் இதை தான் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதாங்க வாதநாராயணக்கீரை. இந்த ஒரு கட்டு நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு உருவிக்கலாம். இப்போ இது நான் ஷார்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் வாதநாராயணக்கீரை அடை போட்டிருந்தேன். அப்போ சில பேர் சொல்லியிருந்தீங்க இது அகத்திக்கீரைன்ட்டு. இது அகத்திக்கீரை கிடையாதுங்க. அகத்திக்கீரையோட இலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக குச்சியாக இருக்கும். இது குட்டி குட்டியாக தான் இருக்கும். உருவறதுக்கும் நல்லா ஆசையாக இருக்கும். குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட இந்த மாதிரி உருவி கொடுத்துருவாங்க. இப்போ கீரையை நான் உருவிட்டு நான் கழுவி நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடைக்கு நமக்கு வெங்காயம் வேணும், வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சாப்பரில் தான் கட் பண்ணிக்க போகிறேன். இதை மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். இது அரைக்கும்போது சாப் பண்ணும்போது நம்ம ஒரே கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, விட்டு விட்டு பண்ணணும். இந்த மாதிரி விட்டு விட்டு பண்ணணும். உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும்னா இப்படியே எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா பொடிசாக வேணுன்னா இன்னும் 2-3 தடவை பண்ணிக்கலாம். இது கமெண்ட்ஸில் சாப்பர் பற்றி ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. கேட்குறவங்களுக்காக இது ப்ரொமோஷன் கிடையாது. இது நான் யூஸ் பண்ணுறதுல ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு வெங்காயம்லாம் கட் ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு நமக்கு பொடிசாக கட் பண்ண நேரம் ஆகும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். கேரட் கட் பண்ணலாம், கோஸ் கட் பண்ணலாம், கீரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதனால் நல்லாவே யூஸ் ஆகுதுங்க எனக்கு. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இதோடைய பிராண்டட் நேம் பார்த்திங்கன்னா இனால்சா. இது நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. அது கூடவே தோலோட கழுவி வச்சுருக்க ஒரு 8 பல் பூண்டு. நம்ம குவான்டிட்டி மாவு எவ்வளோ சேர்க்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 8 பல் பூண்டை நல்லா தோலோடவே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் கரண்டி புதுசாக இருக்குது. இது நான் போத்தீஸில் வாங்கினேன். இதில் இண்டஸ் வேல்யூ போட்டிருந்துச்சு. நீமோடைய வேப்ப மரத்துலேருந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு வாங்கினேன். நல்லாயிருக்கு கரண்டி. சில உட்டன் கரண்டி நம்ம வாங்கினோம்னா சிலது அப்படியே நமக்கு சாயம் போகிற மாதிரி இருக்கும். இது அப்படிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. வெங்காயம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிற கீரை சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு ஒரு வதக்கிடலாங்க. இந்த கீரையை பொரியல் கூட பண்ணுவாங்க. இந்த கீரையை எப்படின்னா தனியாலாம் பொரியல் பண்ணுறதோட இது கூட முருங்கைக்கீரை கொஞ்சம், அப்புறமா நஞ்சவெட்டாங்கீரை, அந்த கீரை 3 கீரையும் சேர்த்து
பொரியல் பண்ணுவாங்க. இது 3 கீரையும் சேர்த்து பொரியல் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாய்வு தன்மையெல்லாம் நீக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு இந்த கீரையை பண்ணுவாங்க. தனியாகவும் பண்ணி சாப்பிட்லாம் கீரையை. அப்போ எங்களுக்கு ஒரு நாள் பொரியலும் செஞ்சு காமிங்க ஆனந்தி. சரி, பொரியல் செய்கிறேன். இப்போ கீரையை வந்து ஒரு வதக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாம். இதே இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தினே இருந்தீங்கன்னா பொரியல் ஆகிடும் ஆனந்தி. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு. எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? உலகமாக கண்டுபிடிப்பு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. ஏன்னா இந்த பாத்திரத்துலேயே நமக்கு பிசையணுன்னா பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால நான் வேறு பாத்திரத்தில் சேர்த்துட்றேன். இந்த வாதநாராயண கீரை வந்துட்டு இப்போ ரோட்டோரம் விற்கிற கடைகளில், இல்லை இந்த சந்தை, உழவர் சந்தை மாதிரி இருக்கிற கடைகளில் இந்த ரோட்டில் பாட்டிங்கெல்லாம் வச்சு விற்பாங்க. ஒரு கத்தை 10 ரூபா, 20 ரூபா, இல்லை இப்போ விலைக்கு 30, நான் வாங்கினது 30 ரூபான்னு ரோட்டில் பாட்டி எட்டுன்னு வந்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினேன். அதே மாதிரி வந்து இந்த கீரையை அரைச்சி நம்ம மருந்து குழம்புல அரைச்சி ஊற்றி வைப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லது. நம்ம வாய்வு, உடம்புல இருக்கிற வாய்வு தன்மையை வந்து அகற்றக்கூடியது வாதநாராயண கீரை. இந்த கீரையை அப்படியே அந்த இனுக்கை வந்துட்டு அப்படியே நல்லெண்ணெயில் வாட்டிட்டு அப்படியே நமக்கு எங்கே வலி இருக்கோ அந்த மேலே அதை அப்படியே வச்சுட்டா அந்த வலி வந்து நமக்கு இழுத்துக்கும்னு சொல்லுவாங்க, எண்ணெய் காய்ச்சி தடவும் போது கூட. இப்போ கேழ்வரகு மாவு நான் இது வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு தாங்க. இப்போ இதை சேர்த்துடலாம் நம்ம. இப்போது 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெறுமனே கலந்து விட்டுருலாங்க. இப்போ வெறுமனே இந்த மாதிரி நல்லா கீரை மாவு எல்லாம் ஒன்றா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த மாவு பிசைஞ்சு ஊற வைக்கணுமா? மாவில் ஊரெலாம் வைக்க வேணாங்க, பிசைஞ்சு அப்படியே சுட வேண்டியது தான். அப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்கிற. ஆமாம், இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரையோ இல்லை இந்த வாதநாராயணக்கீரை இருந்தால் நம்ம செஞ்சிடலாம். இப்போ மாவு வந்துட்டு இதை மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சைஸில் வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம உருண்டையை அதை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே தட்டி தட்டி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தட்டுறதுக்கு வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் தடவிக்கலாங்க. கையில் வந்துட்டு இதை மாதிரி தண்ணியில் கையை வச்சுட்டு தட்டினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. ரொம்ப கையை நினைக்க தேவையில்ல, ஒரு தடவை கை நினச்சாவே போதும். இந்த சைட்லலாம் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், சைட்லலாம் அப்படியே இப்படி சரி பண்ணி தட்டினீங்கன்னா அந்த ஓரங்களில் வந்து கிராக் இல்லாமல் அப்படியே ஓரம் வந்து வரும்பு வந்து நல்லாயிருக்கும். நல்லா நமக்கு வந்து மெலிசா வேணும்னா மெலிசாவும் இதை மாதிரி தட்டிக்கலாங்க. மொத்தமாக வேணும்னாலும் நம்மளுடைய விருப்பம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் மெலிசாக தான் கேட்பாங்க, நான் கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கிறேன். இப்போ தோசைக்கல் வந்து காஞ்சிடுச்சு, நம்ம வந்து அடையை வந்து சேர்த்துடலாம். இப்போ அடையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் அப்படி இருந்தோம்னா அப்படியே வாழையில் நமக்கு வந்துடும். அப்படியே எடுத்துடலாங்க. இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். திருப்பி போட்டு அப்படியே கொஞ்சம் லோக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அடை வந்து 2 பக்கமும் வெந்துடுச்சு. வெந்த வாசனையும் பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் வாசனையும் நல்லா வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை வச்சிடலாங்க. லெமன் ஜூஸும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு கீரையும் ராகி மாவும் பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து அயன் அப்சர்வேஷனை பண்ணுறதுக்கு விட்டமின் சி வேணும். அதுக்காக லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். அடை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்தது நம்ம பாரம்பரிய ரெசிபியான சிமிலி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேழ்வரகு மாவு, ராகி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மாவு அளந்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து 400 கிராம் அளவுக்கு மாவு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க.
இப்போ மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணுங்க. ஒரே மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் மாவு வந்து தளன்னு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த பக்குவத்தில் நமக்கு பிசைஞ்சிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். ஸ்டவ்வில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் தண்ணி நினச்சி தட்டினோம்னா நமக்கு அடை வந்து தட்ட வரும். அது மாதிரி எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா தட்டிட்டு இப்போ கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம அடை தட்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. என்ன ராகி சப்பாத்தி சரியா? இது சரி, நான் சப்பாத்தி இந்த மாதிரி தான் செஞ்சு தருவேன் நான் உங்களுக்கு. இப்போ அடையெல்லாம் சுட்டு எடுத்து வச்சுட்டோங்க. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம். இப்போ இந்த கிளாஸால் தான் மாவு எடுத்தேன். இதால் நல்லா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளும் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாங்க. இதை வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ எள்ளு வந்து நமக்கு நல்லா படன்னு பொரியணும். இப்போ எள்ளையும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுங்க. இப்போ தட்டில் மாற்றிடலாம். இப்போ வேர்க்கடலை வச்சுருக்கேங்க. இது நான் வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். வேர்க்கடலையை மல்லாட்டை அது சேர்த்துடலாம். நான் வறுத்து கொடுத்தேன். சரி, அவர் தான் வறுத்து கொடுத்தாரு. ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம மல்லாட்டை சேர்த்துக்கலாம். ஓட்டுஜியில் வறுத்த வேர்க்கடலை. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து அப்படியே ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரில் இந்த அடையை வந்து அப்படியே பிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ பிச்சு போட்ட அடையை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லா அடையையும் அரைச்சி சேர்த்துட்டோம். இப்போ வெல்லம் வந்துட்டு இந்த கிளாஸில் மாவு அளந்தோங்க. இதால் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம். 400 கிராம் மாவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம். இதையும் வந்து நம்ம ஒரு ஓட்டிடலாம். இப்போ வெல்லத்தையும் நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா முதல்ல நம்ம அப்படியே கொஞ்சம் சிலையாக இருந்துச்சு. இது அப்படியே பவுட்ரு மாதிரி ஆக்கின்னு வந்துட்டான். இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் சேர்த்துடலாம். ஒரு பாதி எள் அளவுக்கு நான் அப்படியே போட்டுட்டு பாதி எள்ளை வந்து லேசாக ஒரு ஓட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். ஒரு ஒன்றும் பாதியமாக தான் அப்படியே ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அப்படியே ஒன்று கலந்து பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம இதில் வந்து நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. நம்ம பிசைய அந்த வெல்லமே நமக்கு இலகி கொடுத்து நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு எல்லாம் ஒன்று கலந்து வரும் நமக்கு. இப்போ ராகி சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நடுவில் நம்ம அந்த மென்று சாப்பிடும்போது வந்துட்டு நம்ம அந்த சூ பண்ணுறதுனால நம்மளுடைய வாய்க்கும் பார்த்திங்கன்னா அந்த ரொம்பவே நல்லது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.